ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, நீ விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி, காலம் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீரும். அதை நீ அனுசரித்து வாழ்வதும் புலம்பி வாழ்வதும் உன் கையில் தான் இருக்குது. கடவுளை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. ஆகாயத்தின் மேலிருந்து ஆளே தெரியாமல் ஆட்டியும் வைப்பான். மனிதன் ஆட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பான். அவன்தான் கடவுள். பூலோகத்தில் வாழும்போது புகழையும் கொடுப்பான், பின்னர் புகழுக்காக வாழும்போது புரட்டியும் எடுப்பான். அவன்தான் கடவுள். யாருக்காகவோ வாழ்ந்து காட்ட இந்த வாழ்க்கை ஒன்றும் பரீட்சை இல்லை. உனக்காக வாழ்ந்துவிட்டு போவதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இந்த வாழ்க்கை. நீயும் உன்னுடைய உறவை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய், தெரிந்தும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். யாரிடம் பழக வேண்டும், யாரிடம் பழகக்கூடாது என்று உனக்கு தெரியவில்லை. உன்னை விட்டு விலகும் உறவிடம் நீ எதற்கு வாதாடுகிறாய்? அவர்கள் தேவையில்லை, விலகிக்கோ. உன் வலியையும் வேதனையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யவே வேண்டாம். ஒரு நாள் ஒருவேளை அவர்கள் உன்னை சந்திக்கும் இடத்தில் ஏன் இவர்களை இழந்தோம் என்ற நினைக்கும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னோடு வருபவர்களை மட்டும் சாமர்த்தியமாக அவர்களோடு வாழ்ந்துவிட்டு போ. உன்னை விட்டு போனவர்களை தேடாதே என்றுதான் கூறுகிறேன். அவர்களுக்கான தேவை உன்னிடத்தில் முடிந்து விட்டது. இதை கூடயா உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை? விதி வலியது என்று தோன்றும் சமயத்தில் யாரும் கடவுளை விட வலியவர் என்பதை மறக்காதே. அந்த படைத்தவனே மனது வைத்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாற்ற ஒரே ஒரு வினாடி போதும். உன்னோடு இறைவன் இருந்தால் மட்டும்தான். இறைவன் உனக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்று கவலைப்படாதே. உயிரென்னும் பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அதை வைச்சும் நீ எதையும் சாதிக்கலாம். வாழ்க்கை இந்த நிமிஷம் உன் கையில் உள்ளது. நாளை என்பது எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நீ உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும்போதே சந்தோஷமாக வாழ்ந்துவிடு. இன்று பணத்தை சேர்ப்பாய், நாளை அனுபவிப்போம் என்பதை பலரின் தவறான புரிதல். இப்போது வாழும் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு. இந்த நிமிஷம் மட்டும்தான் உன் கையில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை உன் அழகான வாழ்க்கை. நேற்று என்பது முடிந்து விட்டது, அது கடந்த காலம் ஆகிவிட்டது. அதனால் இந்த நிமிஷத்தில் என்ன இருக்கோ தயவு செய்து தேவையானதை அனுபவித்து விடு. அதை விட்டுட்டு சேர்த்து வச்சு தேவையானதையும் பிடித்ததையும் இப்போது செய்யாமல் பின்னாடி நீ எப்படி செய்ய முடியும்? அந்தந்த காலகட்டத்தில் தேவையானதை அப்பப்போ செஞ்சுக்கோ. நான் சொல்வதை யோசித்தால் உனக்கு புரியும். இப்படியே நம்ம வாழ்க்கை முழுவதும் நாளைக்கு என்ற கனவோடு முடியணுமா? அதனால் தான் திரும்ப சொல்கிறேன், இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேணும்னு நீ தான் தீர்மானம் பண்ணணும். என்ன விருப்பங்கள் உன் மனதுக்குள் வைத்திருக்கிறாய் எழுது. குடும்பத்தோடு உட்கார்ந்து எழுது. குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசு. இல்லையா தனியாக உட்கார்ந்து யோசி. நீ இந்த வாழ்க்கை எப்படி வாழணும்னு நினைக்கிறாய் என்பதை யோசித்து அதை மட்டும் செய். உன் தேவைக்கு மேலே வர்றதை மட்டும் சேமித்து வச்சுக்கோ. கூச்சப்படாதே. இந்த பூமிக்கு நீ ஒரு விருந்தாளி தான். நியாயமான எல்லாத்தையும் வசதியும் வாய்ப்பு இருந்தால் அனுபவிக்க ஆரம்பித்து விடு. இங்கே நிரந்தரமாக தங்கிவிடப் போவது போல் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். தலைமுறைக்கு சொத்து சேர்த்து தானும் அனுபவிக்காமல் அடுத்த தலைமுறையும் ஒரு வழியாக்கி நிம்மதியே இல்லாமல் இங்கு எல்லோரும் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு இறப்பு என்பது இருக்கத்தான் செய்யும். அப்போது கூட திருப்தியா நிம்மதியா இந்த பூமியில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அனுபவிச்சாச்சான்னு சந்தோஷமா நன்றி சொல்லிவிட்டுத்தான் கிளம்பி போகணும். அப்போ இருக்கிறத வச்சு வாழ்ந்து விடு. அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சு விடு. நான் சொல்வது எல்லாம் கேட்டுக்கோ. அனுபவிக்காமல் இருக்காதே. தேவையானதை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துவிடு.
என்ன, நீ வாழும் உன் வாழ்க்கை பயணத்தில் நீதான் ராஜா. தவறி விழும்போது மட்டும் தயவு செய்து எழுந்துவிடு. நம்பிக்கையோடு தள்ளிவிடும்போது தான் தடுமாறி போகிறாய். அதற்குத்தான் யாரையும் நம்ப வேண்டாம் என்று சொல்கிறேன். ஈரம்பட்ட மண்ணில் விழும் கால் தடங்களை விட காயம்பட்ட உன் மனதில் எழும் வடுக்கள் தான் வாழ்க்கையில் அடங்காது. காயப்பட்ட அனைத்தும் காலத்தின் கையில் நியாயப்படுத்தப்படும். நான் நியாயப்படுத்துவேன், கலங்காதிரு. 1000 காகங்கள் இருக்கும் இடத்தில் சின்ன கல் எறிந்தால் அத்தனை காகங்களும் அந்த இடத்தை விட்டு பறந்து போகும். அதுபோல் 1000 கர்மங்கள் இருந்தாலும் சாயி சாயி என்ற ஒரு சொல் அறிந்தால் அத்தனை கர்மங்களும் அந்த சொல் அறிவிலேயே அழிந்து போக விடச் செய்வேன். உனக்கு கற்றுக்க 1000 விஷயம் இருக்கலாம், ஆனால் அதை கற்றுக்கிற நிலைமையில் நீ இருக்கணும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை உனக்கு நல்லா கற்றுக் கொடுத்து விட்டு போயிடும். தேவையில்லாததை எதன் மீதும் அதிகாரம் கொள்ள நினைக்காமல் வாழும் நாட்களில் நிறைவான அன்பை கொடுக்க முயற்சி செய். உன்னுடைய ஆனந்தம்தான் உன்னிடம் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். பணம் அல்ல, அன்பு மட்டும்தான். உன் அன்பிற்கு நீ சவாலாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும். உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் செய். அனைவரையும் குறை கொள்ளாது. நிறைந்த மனதோடு நிறையை மட்டும் சொல். உனக்கு நான் இருக்கிறேன், இந்த சாயி இருக்கிறேன், பயப்படாதே. பயப்படக்கூடாது. பிரச்சனையை இப்போது முற்றிக்கொண்டு இருப்பதை பார்த்து பயப்படாதே. உன்னை பார்த்து ஜன்னலை கூட சாத்தியவர்களுக்கு நீ உன் வாசல் கதவுகளை திறந்து வை. சட்டன்னு உரைக்கும். ஒரு பிரச்சனை முற்றிக்கொண்டு இருக்கிறது என்றால் அது முடியப் போகிறது என்ற அர்த்தம். பிரச்சனை முற்றுவதை எண்ணி பயப்படாதே. ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறதே என்று தைரியமாக இரு. ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. துரோகிகளின் வாழ்க்கை என்பது சுற்றும் பம்பரத்தை போன்றது, விரைவில் ஓய்ந்துவிடும். கலங்காதே. அவர்கள் வாழ்க்கை எப்படி சுற்றி கொண்டிருக்கும்? சுற்றும் பம்பரமானது ஓயாது சுற்றிக்கிருந்தால் டக்குன்னு ஓய்ந்துவிடும். உன் இலக்கு மட்டும் சரியாக இருந்தால் அவர் எதிர்மறை பேச்சையும் கேட்காதே. ஓடு ஓடு தங்கமே. உன் வாழ்க்கையை பார்த்து, அழகான வாழ்க்கையை பார்த்து ஓடு. அதுதான் உனக்கு வேண்டும். இதை தவிர வேறு எதுவும் தேவையே இல்லை. உன்னை கடந்து முன்னால் சென்று கொண்டிருக்கிறார்களா? செல்லட்டுமே. நீ நிதானமாக செல். யோசி, தப்பில்லை. 1க்கு 2ஆக யோசி. உனக்கு பின்னால் நடந்து வரும் யாரோ ஒருவர் உன்னை விட வேகமாக நடந்து உன்னை கடந்து உனக்கு முன்னால் சென்று விடுகிறார்கள் என்றால் கவலைப்படாதே. உன் மனநிலை அப்போது எப்படி இருக்கும்? நீ என்ன செய்வாய்? அதைத்தான் நீ யோசித்து செய்ய வேண்டும். 2 விதமான நிலைகள் இருக்கிறது. ஒன்று, அவர் உங்களுக்கு முன்பின் தெரியாதவாறாக நினைந்தால் அவர் உங்கள் நினைவிலேயே நிற்க மாட்டார். அவர் யாரோ முன்னால் போனால் போகட்டும் என்றபடி நடந்து கொண்டிருப்பாய். இல்லையென்றால் உன்னை கடந்து சென்றவர் உன் நண்பராகவோ உறவினராகவோ இருந்தால் அவர் ஒரு முறை பெயர் சொல்லி கைதூட்டி அழைப்பாய். நீ அவரை அழைத்ததை அவர் காதில் வாங்கி கொள்ளாமல் போய்விட்டால் ஏதோ அவசரமாக போகிறார் போல் இருக்கிறது என்று விட்டுவிடு. இவ்வளவுதான். இந்த 2ம் இல்லாத வேறு விதமான நிலைப்பாடு உன் மனநிலையை ஏதேனும் உன்னிடம் இருக்கிறதா? கவலையே படாதே. இதையெல்லாம் விட்டுவிடு. யாரை எந்த விதத்தில் எப்படி நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ, போவது போகட்டும், வருவது வரட்டும் என்பதை நினைச்சுக்கோ. கண்டதை போட்டும் அசை போட்டு கொண்டிருக்கிறாது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.